வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப் ரெசிபி பார்க்க போகிறோம். க்ரீம் ஆஃப் டொமேட்டோ சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இது ரொம்ப ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். நம்ம முதல்ல பட்டர் ஹீட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இதோட 4 பூண்டை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு சின்ன ஆனியனை சேர்த்துக்கலாம். இது சும்மா வாசத்துக்காக சின்னதாக சேர்த்துருக்கேன். நல்லா சாட் பண்ணிடுங்க. இதில் 3 தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளிங்கிறது ஒரு ஆளுக்கான அளவு தான் வரும். ஒரு அரை கேரட் இதோட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன். அதுக்கப்புறமா இதை வேக வைக்க தேவையான தண்ணி சுமாராக 2 டம்ளர் சேர்த்துக்கலாம். இது நல்லா வேக வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நல்லா வெந்திருக்கு பாருங்க. இந்தளவு வெந்தோடனே இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிடலாம். இது நம்ம அரைக்கிறதுனால ரொம்ப கம்மியாக தான் வரும். நீங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா நிறைய தக்காளி சேர்க்க வேண்டியது இருக்கும். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை வடிகட்டிடலாம். என்னதான் பேஸ்ட்டாக இருந்தாலும் உள்ளே கொஞ்சம் விதை இருக்கும், அதை வடிகட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வடிகட்டிடுங்க. பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடானதும் வாசத்துக்காக 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மிக்சரை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சர்க்கரை நல்லா கலந்துடலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் பவுடரும் சேர்க்கலாம், இல்லை நீங்கள் க்ரஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாகவும் சேர்க்கலாம். கடைசியாக இதில் 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். நான் ஒரு ஆளுக்கு தான் சூப் பண்ணுறேன், அதனால் 2 டீஸ்பூன் க்ரீம் இதுக்கு போதுமான அளவு இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. க்ரீமியான டொமேட்டோ சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் க்ரீம் போட்டுக்கலாம். சூப் ரொம்ப ரிச் க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.